இப்போ பிரச்சனையை கொண்டு வரதுக்கு வெளியில் பிரச்சனை இல்லை, உள்ளுக்குள்ளே தான் பிரச்சனை. இங்கே மாப்பிள்ளை சரியாப்பா, நீ டெல்லி பார்த்துக்கோ, நீ இங்கே பார்த்துக்கோ. சரி, அப்போ அவங்க என்ன பண்ணுறோம், அவங்கள இங்கே வர சொல்லலாம். அப்போ அவங்க இங்கே வந்தால் இங்கே பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு உள்முரண் வெளிமுரணில் திமுகக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் சீனியர் மினிஸ்டர்ஸு கனிமொழி பக்கம் அணி திரண்டுகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பார்ட்டு. இவர் உதயநிதி கட்சி பணியை பார்க்கறது கிடையாது. நீங்கள் கேட்கலாம், ஏங்க அவர் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறாரு எல்லாம்னு. அது கிடையாது கட்சி பணி. சார் அது போக நைட்டெல்லாம் போயிட்டு இந்த கரூர் சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாய்க்கு போயிட்டு வந்தவர் திரும்ப நைட்டு வந்துலாம் ஆய்வு பண்ணியெல்லாம் மறுபடியும் உடனே துபாய் போயிட்டார். 2 ஹவரில் ஆய்வு பண்ணிட்டு மறுபடியும் துபாய் போயிட்டார். மேட்ரு என்னென்னா, இது கட்சி பணி கிடையாது. கட்சி பணின்றது மாவட்ட லெவலில் சுற்றுப்பயணம் போகிறது. ஸ்டாலினே பண்ணியிருக்காரு, ஒரு காலத்தில் சுற்றுப்பயணம் போகிறது அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இவர் செயல் இழந்த பிறகுலாம் பண்ணியிருக்காரு. இவர் அது கூட இல்லை. இந்த சுற்றுப்பயணம் போகிறது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நமக்கான இதை வச்சு இந்த பல்ஸு கையில் வச்சுருப்பாங்க தலைவர்கள், அந்த மாதிரிலாம் அவர் இல்லை. அதை தான் சொல்ல வரேன். அது கனிமொழி கூட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் இவர் ரொம்ப லேட்டஸ்ட்டு வெர்ஷனில் பல்ஸ் வச்சுருக்காரு. யார், மாப்பிள்ளை பெண்ணு. அப்போ அவங்களுக்கு பல்ஸு தெரியும். இவர்களுடைய இந்த ஒர்க்குனால கீழே இருக்கிறவங்க எல்லாம் கடுப்பில் இருக்கிறான். என்னடா நான் கட்சி வேலை செய்யணும், ஆஃபீஸ் வேலை செய்யறேன்னா வேலைக்கு போக விட மாட்டேங்கிறீங்க. சாயந்தரம் வந்து எதாவது கட்சி வேலை பார்க்கலான்னா முழு நேரமாக லேப்டாப்பை கையில் கொடுத்து இதை போடு, அதை அனுப்பு, இந்த ரிப்போர்ட் அனுப்பு, இங்கே போய் ஃபோட்டோ எடுத்து போடு, ஸ்க்ரீன்ஷாட்டு போடுன்றன்னு அவன் அட்டச்சலை தனியாக காண்டில் இருக்கிறான். இப்படி தான் அது உள்முரண் வெளிமுரணில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் காங்கிரஸை வச்சுக்கிட்டு இவங்க தேர்தலை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பார்த்தா காங்கிரஸ் வந்து எங்களையே கவுக்க பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை நோக்கி ஓடுறாங்க. இதில் காங்கிரஸை தக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம செல்வ பெருந்தகை தான் நம்புதிப்போம். இப்போ ஸ்டாலினுடைய ஒரே நம்பிக்கை செல்வ பெருந்தகை. நேற்று பார்த்தீங்களா, அந்த அந்த பேச்சு முடித்தோடனே சோடங்கர் அப்படியே பின்னாடி நிற்பார், ரங்காராவ் மாதிரி, நீ ஏன் பேசிக்க ஏதாவது அப்படின்னு. இவர் உட்காந்து ஆச்சா பூச்சா அப்படியே பார்த்துட்டோம். ஏதாவது அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லை, உறவு ஒற்றுமையாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இது இருக்குது, நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள். பிரேமலதா இந்த பதட்டத்தை பார்த்தோம். நீங்கள் தான் உருவாக்குறீங்க, நீங்கள் தான் அந்தம்மா. ஏன்னா அவங்க எங்கே பேசினாலும் கண்டுபிடிச்சி போட்டுறாங்க. அதனால் நீங்களாக சொல்கிறீங்க, யாரை கேட்டு போடுறீங்க, யாரை கேட்கணும், பத்திரிகையாளர் போகிறதுக்கு யாரை கேட்கணும், யாரை கேட்டு போடுறீங்க, அப்படி இப்படி. இவரும் அதே தான், நீங்களாம் அப்படிலாம் பண்ணிங்கன்னா டெஃபர்மேஷன் போடுவேன் நான். ஏப்பா, காங்கிரஸ் தாவக பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டா? அப்படின்னா சோடங்கரை தான் பிடிச்சி உள்ளே போடணும்.